உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியை மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காக பலன் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு சொல்லக்கூடிய ராசி ஆகப்பட்டது மகர ராசி, மகத்தான மகர ராசி. அப்போ இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார், இதைத்தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான பதிவு, இதை யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இந்த பதிவை முழுசாக பாருங்க. உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ஆறுதலாகவும் ஏதாவது செய்வதற்கு நம்பிக்கையை தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். பொறுமையாக பாருங்க. இப்போ மகர ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வர்றாங்க. இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவெண்காடு புதன் பகவானை தரிசனம் பண்ணணும். அந்த திருவெண்காடில் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த 3 குளத்துல போய் கைகால் மூஞ்சி கழுவிக்கோங்க. அதுபோக நெய்யோ இல்லைன்னா நல்ல நெய்வோ அந்த கோயிலுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. அதுபோக அந்த கோயிலில் தான் 17 பிரசாதங்களை தானமாக கொடுக்கக்கூடிய ஒரே கோயில் திருவெண்காடு. 17னா 17 வகை இல்லை. இப்போ லட்டோ இல்லை பொங்கலோ இல்லைன்னா புளியோதரையோ இது மாதிரி ஏதோ ஒரே ஐட்டம் தான் கூட பிரச்சனை இல்லை. இது அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்து கோயிலுக்கு வெளியில் போகாமல் வாங்கி எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க. இது உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ரொம்பவுமே முக்கியமான பரிகாரம். அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனது 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாங்க. அப்போ அந்த துலாம் ராசி அப்படிங்கிறது 10ஆம் இடம். அது போக தனுசு ராசியையும் பார்க்குறாங்க, 12ஆம் இடம். உங்கள் ராசிக்கு அடுத்த இடம் கும்பத்தையுமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையுமே அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதும் நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப நல்ல இடம். குருவுடைய சிறப்பு பார்வை, குருவுடைய பொதுவான பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில், நீங்க தொழில்ல லாஸ் ஆயிருக்கலாம், தொழில் உரு தெரியாம போயிருக்கலாம், தொழில்ல மிகப்பெரிய லாஸ் அடைஞ்சு என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு குழப்பத்தில் இருக்கலாம். இல்ல பல நாளாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதை ஆரம்பிக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க லாஸே இருக்கலாம். இது எல்லாமே கடந்த 7.5 சனி. அந்த 7.5 சனியோட உங்களுக்கு இருந்த எல்லா வழிகளும் அதனால் எல்லாமே போச்சு. இதற்கு மேல 7.5 சனியுடைய பாதிப்பே உங்களுக்கு இருக்காது. அந்த 7.5 சனியில நீங்க பட்ட அனுபவங்கள் இருக்குது இல்லையா, அந்த அனுபவம் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டீங்க. அந்த அனுபவத்தினாலதான் இதற்கு மேல நீங்கள் படிப்படியாக உயரப் போகிறீர்கள். அதற்குண்டான நேர காலம் இப்ப வந்தாச்சு. சனி பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, கேது பகவானும் சிம்மத்தில் இருக்கிறாங்க, ராகு பகவானும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வையோடு இருக்கிறாங்க. இப்படி எல்லா கிரகங்களையும் கணிச்சதுனால உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்பதான் உங்களுக்கு ஒரு அருமையான உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி. இதை செஞ்சண்டா எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு,
இந்த இன்டர்வியூக்கு போனேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், நல்லா போயிட்டுருக்குது. எனக்கு நல்ல நல்ல கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது, நல்ல நல்ல லிங்க் கிடச்சிருக்குது. பெரிய தொழில் பண்ணுறவங்க, தொழிலதிபர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வாய் நிறைய சந்தோஷத்தை, உங்களுக்கு ஒரு நல்ல பிடித்தமான விஷயத்தை பேசுவதற்குண்டான டைமே இந்த பீரியட் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. நெகட்டிவ் பேச்சே எதுவுமே பேச வேண்டாம். எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் உங்களுக்கு நடக்கும். அதுபோக இந்த பீரியடில் நல்ல தொழிலதிபர்களுடைய நட்பு கிடைக்கும். ரெண்டாவது, நல்ல பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அவங்க மூலியமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். எப்போவோ எங்கேயோ பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பு மூலியமாக நீங்கள் பெரிய ஆளாக வளர்வதற்கும் வாழ்வதற்கும் ஒரு சிறப்பம்சமாக கண்டிப்பாக அமையும். அதுபோக உங்களுக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அந்த தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அப்போ அந்த ராகு இருந்து குடும்பத்தில் ஏதாவது குழப்பத்தை பண்ணிருமா? கடந்த காலத்திலேயே குடும்பத்தில் சனி பகவான் கொடுத்த அந்த பிரச்சனைகள் இன்னுமே தீரல, வேதனைகளும் இன்னும் தீரல. மறுபடியும் ராகு வந்திருக்கிறாரு குடும்பஸ்தானத்துக்கு. இந்த ராகுனால ஏதாவது குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருமா? வேதனை வந்துருமா? குடும்பத்தில் கலகம் வந்துருமா? இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் கவலையப்படாதீங்க. அந்த ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையில் அந்த ராகுவை பார்த்துட்டார். அதனால் அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக மாறி தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு உங்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்கவிருக்கிறார். அப்போ அதனால் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் அடையப் போகிறீர்கள். உங்கள் மக்கள் மூலியமாக சந்தோஷம். மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் தடையாக இருந்தாலும் இந்த பீரியடில் அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவங்களுக்கு படிப்பு, வாழ்க்கை, மக்கள் பாக்கியம், தொழில், அது எல்லாமே அவங்களுக்கு திருப்தியாக நடக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் யாரெல்லாம் போய் செல்வந்தரா வாழணும், செல்வாக்கா இருக்கணும், நான் வெளிநாட்டில் போய் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பீரியடில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போவீங்க. அதே சமயத்தில் வெளிநாட்டில் சிங்கப்பூரில், இப்போ மலேசியாவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், யுஎஸ்ஏவில், லண்டனில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வாழ்வது தான் உங்களுக்கு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும், அதோடு போதும். இதற்கு மேலே கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து இந்த குருவுடைய பார்வையினால் நல்ல பலனை அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் வேலையிலையும் சரி, சுய தொழிலையும் சரி, உங்களோட உங்கள் பாஸும் சரி உங்களை நல்லவங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கொடுக்கலாம். இது மாதிரி எல்லா வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலம் வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தனி தைரியம் வரும், தனி தெம்பு வரும். நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுடைய பழைய நிலைமை, பழைய தைரியம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் வரும். நீங்களும் பெரிய லெவலுக்கு பெரிய மனிதர்களோட போட்டி போட்டு ஜெயிக்க போகக்கூடிய டைம் வந்தாச்சு. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.